உத்தரப்பிரதேசத்துல காதலனுக்கு மனைவியை திருமணம் செய்து வைத்த கணவருடைய வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கூலி தொழிலாளியான பப்ளு குடும்பத்தை காப்பாற்ற வெளியூர்ல தங்கியிருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சில மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கமா. இந்த சூழல்ல ராதிகாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த விகாஷ் என்பவருக்கும் இடையில காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே நெருங்கி பழகி வந்திருக்காங்க. இது பப்ளுக்கு அண்மையில தெரிய வந்து அவரும் தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து விகாஷும் ராதிகாவும் தலைமறைவாகி இருக்காங்க. சில வாரங்களா தேடினாலும் மனைவியை பப்ளுவால கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில நாட்களுக்கு முன்பு விகாஷும் ராதிகாவும் கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து கிராம தலைவர்கள் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போ மனைவி ராதிகாவை அவருடைய காதலர் விகாஷோட சேர்த்து வைக்குமாறு பப்ளு பகிரங்கமா கூறியிருக்காரு. இருந்தாலும் குழந்தைகள் ஆரியன் சிவானி என்னுடன் இருக்க அனுமதிக்க வேணும்னு மன்றாடி இருக்காரு. இதை ராதிகாவும் முழு மனதோட ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல விகாஷ் ராதிகாவுடைய திருமணம் நடைபெற்றிருக்கு. இதுல கணவர் பப்ளுவும் பங்கேற்று புதுமண தம்பதியை வாழ்த்தி இருக்காரு. திருமணத்தை மீறிய உறவால நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிர்ச்சியூட்டக்கூடிய கொலைகள் நடந்துட்டு வருது. இதற்கு நேர்மாறா மனைவியுடைய விருப்பத்தை உணர்ந்து மனைவியை விட்டு கொடுத்து குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணிச்சதா பப்ளுவை நெட்டிசன்கள் பாராட்டிட்டு வராங்க. नहीं अरे लोग जो है